இப்பவும் அதிமுக தலைமையில எஸ்பி வேலுமணி அவர்கள் திரும்பவும் அதிமுக தலைமை ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு வந்துக்கிறத பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்டே இங்கேயே கேட்ட மாதிரி இருக்குது இல்ல, அதே தான். செங்கோட்டையன் அவர்கள் வந்தாங்க, அவரை நம்பணும். இப்ப என்ன கேட்டா அதிமுக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற இடம் தான் அதிமுக, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற இடம் தான் அதிமுக தலைமை. பிகாஸ் அதிமுக அப்படிங்கிறது திமுக கூட்டணி மாதிரி கூட்டணி போட்டு ஜெயிக்கிற கட்சி கிடையாது. அதிமுக தனித்து ஜெயிக்கிற கட்சி. அவர்கள் பாத்தீங்கன்னா கூட்டணியை நம்பி போற கட்சி கிடையாது. இந்த டைம் நான் சொன்ன மாதிரி கூட்டணியை நம்பி போனாங்க, தோத்தாங்க. அப்போ இனி அவர்கள் கூட்டணி நம்பி போகக்கூடாது. அப்போ அடுத்த எலெக்ஷனுக்குள்ளார கண்டிப்பா எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்ற மாதிரி சசிகலா அவர்கள் அதிமுக உள்ள கொண்டு வரணும். அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களையும் உள்ள கொண்டு வரணும். ஆனா அவர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப தனி கட்சி இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் வேற கட்சியில் இருக்கிறாங்க, டிவிகே செங்கோட்டையன் அவர்கள் அதுல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப அதிமுகவை ஒண்ணு சேர்த்துறது அப்படின்னா மிகப்பெரிய ப்ராசஸ். அதுக்காக யாருக்கிட்ட போய் பேச போறார், என்ன பேச போறார், எப்படி பேச போறார் புரியல. அப்போ இது எல்லாத்துக்குமே ரெட் கார்டு போட போறது யாரு? இபிஎஸ் அவர்கள். அப்போ அதிமுக தலைமை ஒண்ணு சேர்த்துறது அப்படின்னாவே நீங்க ஃபர்ஸ்ட் யார் எதிர்த்து நிக்கணும்? அதிமுக தலைமை ஒண்ணு எதிர்த்து நிக்கணும். ஏன் அதிமுக தலைமையை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், ஏன்னா அதிமுக தலைமையை இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நம்பி இருக்கிறாங்க. அப்போ இபிஎஸ் அவர்களை எதிர்த்து பேசினா அதிமுக எதிர்த்து பேசுன மாதிரி, அதிமுக தலைமை அப்படிங்கிறது இப்ப இபிஎஸ் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. அப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் எதோ ஒண்ணு சேர்க்க போறீங்க. செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்களும் அவரோட தலைமையை அதிமுகவோட ஊங்க வைக்கிறதுக்காக, எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் அதிமுக இருக்கிறதுக்காக போடும் நாடகம் இதுவா? முடிஞ்ச அளவுக்கு அதாவது பண்ணி இபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்களை குறைச்சுட்டு, எப்படி எம்எல்ஏக்கள்லாம் பாதி பேர் தாவேக்காக்கு போனாங்க, இவரும் தாவேக்காக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒருவேளை அதிமுக தலைமையை பிடிக்கிறதுக்கான போராட்டம் அது கேட்கலாம் இல்ல. அதான் இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது சாத்தியமா? ஓபிஎஸ் அவர்கள் திமுக இருக்கிறாங்க, அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக கட்சி வச்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, சசிகலா அவர்கள் முன்னாடி ஒரு கட்சி வச்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இது 3 சைடு விட்டு போட்டு புதுசா அதிமுக தலைமையில கொண்டு 3 பேர்த்தையும் சேர்த்துறேன் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இருக்குதா? ஆனா ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற பேர்ல திரும்ப சுக்குநூறா உடச்சுட்டு போயிட்டா இருக்கிற அதிமுகவும் திரும்ப மேல வருமா? வரக்கான வாய்ப்பு இருக்குதா? கிடையாது. அது அதிமுக தலைமை அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிக்கிறதுக்கு தனித்து போனாவே போதும். அதிமுக மூவேந்தர்கள் டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்கள் இவர்கள் சேர்ந்திருந்தாவே ஜெயிச்சிடலாம், சசிகலா அவர்கள் எல்லாருமே. ஆனா இது எதுவுமே புரிஞ்சுக்காம கூட்டணியை நம்பி போனதுதான் இப்போ தோத்ததுக்கான காரணம். அப்படி தோத்ததுக்கான காரணமே இப்ப கூட்டணியை நம்பி போனதான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பிஜேபி மேஜர் இடத்துல தோத்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நின்றுட்டு அதையே ஒத்துக்காம இபிஎஸ் அவர்கள் மேல குற்றச்சாட்டு. சரி, இபிஎஸ் அவர்கள் மேல குற்றச்சாட்டு. அப்போ அந்த தலைமைக்கு நீ யார் வர்றதுக்கான, இப்படி 4 திசையில 4 பேர் இருக்கிறவங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது பாசிபிலிட்டியா? இல்ல. இப்படி ஒருவேளை சேர்த்தாலும் கூட அடுத்த எலெக்ஷனுக்குள்ள பேசி தீர்க்கணும். ஆனால் இப்படி கொத்த தொண்டர்கள் வெளியே போகாம உங்களோட சேர்க்கை முயற்சியில கொத்தா சேர்ற மாதிரி இருக்கணுமே தவிர, ஒருவேளை சேரலைனாலும் கூட பிரிஞ்சு போகாம இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளோட முக்கியம் அப்படி இருக்கணும். நான் அதிமுகவா இருக்கும் பட்சத்தில் அதிமுக தலைமை, அதிமுக தலைமை, அதிமுக அப்படிங்கிறது அதிமுக தலைமை மட்டும்தான் அப்படின்னு பார்ப்பனே தவிர ஒரு தலைவர் அப்படிங்கிறத வச்சு பார்க்க மாட்டேன். எம்ஜிஆர் அவர்கள் தான் அதிமுக அப்படிங்கிறது கிடையாது. அவர் போனதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஜாம்பவான் கட்சியை வழி நடத்தினாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் போனதுக்கு அப்புறம் அதை தூக்கி கரெக்டா கொண்டு போகிறதுக்கு ஆட்கள் வரணும். அப்படி ஒரு லீடரை தவிர இன்னொரு லீடர் மிகப்பெரிய பலமா இருக்கணும். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்தாச்சு, அடுத்து அண்ணாமலை அவர்கள் வரப்போறாங்க, தனுஷ் அவர்கள் பேசுறதே புரியல. இப்படி பார்க்கும் பொழுது அவரும் வரலாம். இப்படி நிறைய பேர் வரும் பொழுது வாக்கு சிதறல் நிறைய நடக்கும். அப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எலெக்ஷன்ல ஒரு அதிமுகவா போகும் பொழுது அமமுக, அதிமுக, பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அமைச்சர் எம்ஜிஆர் அதிமுக, டிவிகே, அப்புறம் பின்னாடி ஓபிஎஸ் அவர்கள் திமுகல, இப்படி எல்லாரும் வெவ்வேறு கட்சிகள் இப்படி இருந்து எல்லாம் பண்ணனா ஒண்ணும் நடக்காது. எல்லாரும் அதாவது இப்படி அதிமுகவில இருந்து பிரிஞ்சு போன எல்லாரும் ஒண்ணு சேரும் பொழுது அதிமுக தலைமை யாரா வேணாலும் இருக்கட்டுமே அப்படின்னு ஐபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தா போதும், கண்டிப்பா அதிமுக திரும்ப மீண்டெழுந்து வரும். ஆனா அதிமுக இபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்கு தலைமை போயிடும், சசிகலா அவர்கள் வந்தாலும் தலைமை போயிடும், செங்கோட்டையன் அவர்கள் வந்தாலும் தலைமை போயிடும். இப்ப யார் வந்தாலும் தலைமை போயிடும் அப்படின்னு விட்டு இப்ப அதிமுகவில் உங்களை விட்ட வேற ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டீங்க. எல்லாரும் வெவ்வேறு கட்சிக்கு போயாச்சு. அப்போ இனி இந்த ஒண்ணு சேர்த்துறது அப்படிங்கிறது அதிமுகவோட வெற்றிக்கான தொடக்கமா இருக்கணுமே தவிர இது ஒரு புதிய பயணமா இருக்கணும், புதிய வெற்றி பயணமா இருக்கணும். அப்பதான் 2031 இல்ல உள்ளாட்சி தேர்தல் முன்னாடி அதை சந்திக்க முடியும். உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.